என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ் அன்னையையும், என் ஆசானையும், கலைத்தந்தையார் மற்றும் கல்வி தந்தையாரையும் வணங்கி மகிழ்கிறேன். அறத்தான் வருவதே இன்பம் என்பதனை தாரக மந்திரமாக கொண்ட ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் இன்று சரியாக 147வது ஆய்வரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வரங்கத்தை தொய்வின்றி நடத்தி வருகின்ற மதிப்புக்குரிய அம்மா திருக்குறள் சரஸ்வதி ஜெகதீசன் அவர்களை, தலைமை உரை ஆற்ற இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பேராசனாக திகழ்கின்ற எங்களுடைய முன்னெத்தியே வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா எவாஞ்சலின் மனோகரன் அவர்களே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். அம்மா என்கிட்ட இன்னொரு முறை பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ வேற ஒரு பணியில இருந்தேன். அம்மா கேட்ட உடனே எனக்கு சரிங்கம்மா சொல்லிட்டேன். அவங்க எனக்கு தலைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை. அறத்தோட நீச்சலும் குறிஞ்சி பாட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அது எனக்கான இலக்கணம் சார்ந்த துறை எனக்கு மிகவும் பரிச்சயப்பட்டது அப்படிங்கிறதால டக்குன்னு தோணுன உடனே சொல்லியாச்சு. சரி, இது குறிஞ்சி பாட்டு அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை அம்சமான ஒரு இலக்கியமாக இருந்தாலும் அதை அம்மா குறிப்பிட்டதை போல மீண்டும் நினைவுபடுத்துவதற்கும் இலக்கணத்தோடு பொருத்தி பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த களத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விளைந்தேன். குறிஞ்சி பாட்டுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறதான். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்கிறது பிங்கள நிகண்டு. பொதுவாக தமிழ் அப்படின்னாலே அது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம். கலை, பண்பாடு, வாழ்வியல் என அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் தமிழ் அப்படிங்கிறதுதான். பொதுவா இலக்கியங்கள் எல்லாமே இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு இலக்கியங்கள்ல இருந்து, நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நிறைய கிடைக்கின்றன. உதாரணமாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறைகளுக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் நம்முடைய இலக்கியங்களை படிச்சு பார்த்தா தெரியும். நம்ம நிறைய பேர் இன்றைக்கு இந்த நொச்சி இலை அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த நொச்சி இலைய பற்றிய பரிச்சயம் அப்படிங்கிறது இருக்குதா, தெரியுதா அப்படின்னா நிச்சயமா அது இல்லை. அது அப்படின்னா என்னமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்கிறாங்க. இப்ப இது குறித்த செய்தி பழந்தமிழ் இலக்கியங்கள்ல பதிவாயிருக்கிறது. குறுந்தொகையில 138வது பாடல். அதுல சொல்றாங்க, அந்த நொச்சியினுடைய இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம் முன்னாடி காட்சிப்படுத்துறாங்க. மயில் அடி இளைய மாக்குரல் நொச்சி, மயிலுடைய கால்கள் போன்று இருக்கக்கூடியது நொச்சி அப்படிங்கிறாங்க. இயற்கை சார்ந்த செய்திகள் எல்லாம் எப்படி இலக்கியங்களில் பதிவாயிருக்கிறது, அது அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய இலக்கியங்களை படிச்சாலே நமக்கு தெரியும். இப்போ கோடல் என்று சொல்லக்கூடிய பூ எப்படி மலர்ந்திருக்கிறது, அங்கை அவில அப்படிங்கிறாங்க. அதாவது உள்ளங்கை போல அது மலர்ந்திருக்கிறது. தோன்றி பூ எப்படி பூத்திருக்கிறது, குருதி போல பூத்திருக்கிறது அப்படின்னு இயற்கை சார்ந்த நிகழ்வுகளை நம்மளுடைய இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறது. இது வாழ்க்கை சார்ந்த செய்திகளையும் நம் இலக்கியங்கள் படம் எடுத்து காட்டியிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம வீடுகளுக்கு விருந்தினர்கள் வந்தா எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய சங்க இலக்கியம் நமக்கு சொல்லி இருக்கு. முதல்ல வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு வழங்கி அவர்கள் உண்டு மகிழ்ந்த பின்புதான் மீதம் இருக்கக்கூடிய உணவை நாம் உண்ண வேண்டும் என்பதை குறிஞ்சிப்பாட்டே பதிவு செய்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வரக்கூடியவங்களை வந்த உடனே எந்திரிச்சு நின்று வரவேற்கிறதும், அவர்களை வழி அனுப்பும் போது பின்னே சென்று வாசல் வரை சென்று நின்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு வர வேண்டும் என்பதும் நம்மளுடைய பண்பாடாக பொருளாற்றுப்படை சொல்லி காட்டி இருக்கிறது.
இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றன. வாழ்வியலுக்கு தேவையான பண்பாட்டையும், வரலாற்றையும் அனைத்தையும் நம்முடைய இலக்கியங்கள் சித்தரித்திருக்கின்றன. இப்ப தமிழ் அப்படிங்கிறது தான் இந்த எல்லா செய்தியையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த தமிழ் அப்படின்னாலே அதற்கு இனிமை, நீர்மை, வளமை, அகம் சார்ந்த பொருள் இருக்கிறது. அது பல்வேறான பொருள் பரிமாணங்களை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பரிபாடல்ல தன் தமிழ் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. சிந்தாமணி தென் தமிழ் என்று சொல்கிறது. திணைமாலை இன் தமிழ் என்று சொல்கிறது. பாண்டிக்கோவை கொழுந்தமிழின் ஒன்துறை என்று சொல்கிறது. திரிபுரம் எரித்த விரிசரை கடவுளால் படைக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய இறையனார் களவியல் அகப்பொருள் என்றாலே தமிழ் என்று சொல்கிறது. நம்ம குறிஞ்சிப்பாட்டினுடைய குறிப்பை பற்றி நம்மளுடைய நச்சினார்க்கினியர் சொல்றார், கடைசி பகுதியில சொல்றார். ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தர் பொருட்டு கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டிற்கு மதுரை ஆசிரியர் பாரத்துவாசி நச்சினார்க்கினியர் செய்த உரை முற்றிற்று அப்படிங்கிறார். அப்ப இங்கு தமிழ் என்பது எதை சுட்டுகிறது அப்படின்னா, ஆரிய அரசனுக்கு தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கிறது கபிலருடைய நோக்கம் இல்லை. தமிழ் மரபின் அகம் சார்ந்த பண்பாட்டை கற்றுத் தருவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப அங்க இந்த இந்த அகம் சார்ந்த மரபு மொழியில இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய களவு கற்பாக மாற வேண்டிய எந்த நிர்பந்தமும் இல்லை. நீங்க தொல்காப்பியராக இருந்தாலும் சரி, நம்பியக பொருளாராக இருந்தாலும் சரி, 8 வகையான திருமண முறைகளை சொல்றாங்க. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தரவம், அசுரம், ராக்கதம், பைசாசம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான திருமண முறைகள் வடமரபுல இருந்திருக்கிறது. ஆனா அது கற்பாக மாற வேண்டிய கட்டாயம் என்பது இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் அது கற்பாக மாறித்தான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது கபிலர் ஆரிய அரசனுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக இந்த நூலை அவர் படைத்தளித்திருக்கிறார். இப்ப இந்த அகமரபு எதை சொல்கிறது? உலக உயிர்களின் இன்ப வாழ்க்கையை சொல்கிறது. அகப்பொருள் என்றாலே மனித வாழ்வின் அடிப்படை அடையாளம். அதனாலதான் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப நம்மளுடைய இலக்கியங்கள் உலகியல் வாழ்க்கையும் புலனெறி வழக்கையும் ஒன்றாக பயன்படுத்தி படைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இதுக்கு பெருமலை புலவர் உரை எழுதும் போது சொல்றாரு, அயன் மொழியாளனாகிய ஆரிய மன்னனுக்கு தெய்வ தீந்தமிழின் வாழ்க்கை குறிக்கோளையும் அதனை எய்தி கோடற்கியென்ற அவர்தம் வாழ்க்கை நெறி பண்பாடு முதலியவற்றையும் எஞ்சாது ஒருங்குணர்ந்த கபிலர் அவற்றுக்கு நிலைக்களனாக திகழும் புணர்தல் என்னும் இவ்வொழுக்கத்தை தம் செய்யிற்கு உயிராக அமைத்துக் கொண்டது சால பொருந்துவதே ஆகும் என்று பெருமலை புலவர் சொல்றார். வாசுப மாணிக்கனார் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, ஐந்திணை களவு துறைகளுள் அறத்தோடு நிற்றல் முதல் பெரும் சிறப்பினை உடையது. அது தமிழ் மொழியின் தனி இலக்கிய மதிப்பை உணர்த்துவது. அதனால இதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வாசுப மாணிக்கனார் சொல்றார். ஆனா இந்த ஆரிய அரசன் பிரகத்தனை பற்றிய செய்தி குறிஞ்சிப்பாட்டுக்குள்ள அகச்சான்றுகளாகவோ புறச்சான்றுகளாகவோ எவையேனும் கிடைக்கின்றனவா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனா இந்த ஆரிய அரசன் யாழ் பிரமதத்தன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் குறுந்தொகையில 184வது பாடல் எழுதியதாக குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக சித்தரித்து காட்டியிருக்கிறார் கபிலர். அவர் குறிஞ்சி சார்ந்த பாடல் நிறைய பாடியிருக்கிறார். கபிலர் சங்க இலக்கியத்துக்குள்ள 235 பாடல்கள் பாடியிருந்தாலும் அதில் 193 பாடல்கள் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்களாக இருக்கின்றன. அதிலும் நீண்ட பாடலாக இருப்பது 261 அடிகளை கொண்ட பாடலாக இருப்பது குறிஞ்சிப்பாட்டு. அதனாலதான் இதுக்கு நெடுங்குறிஞ்சி அப்படின்னு ஒரு பேர் வந்தது. இது சிறுகதை போல அப்படியே, அதாவது செவிலித்தாயினுடைய முகத்தை பார்த்து பார்த்து தோழி பேசுவதாக இருப்பதனால் இதை பேரறிஞர் தமிழண்ணல் உளவியல் பாட்டு என்று அவர் சித்தரிக்கிறார்.
ஆக இப்படிப்பட்ட இந்த உளவியல் பாட்டு என்ன துறையை சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா, அறத்தோடு நிற்றல் என்ற துறையை சார்ந்ததாக இருக்கிறது. களவு புணர்ச்சியில ஈடுபட்ட தலைவன், தலைவியை பின்னர் காண்பதற்காக இரவு வேளைகள் வந்து சந்தித்து ஒழுகக்கூடிய அந்த நிகழ்வு, இரவு வேளையில் வரக்கூடிய தலைவனுக்கு ஏதேனும் ஏதங்கள் ஏற்படுமோ என்று தலைவி என்பவள் துன்புற்று வருந்துகிறாள். அந்த வருத்தப்படக்கூடிய சூழல்ல அவளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள். பிள்ளைக வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா சாப்பிடாம கொள்ளாம இருக்கும், தூங்காம இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். இதனால் உடலில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றத்தை கண்ட தாய் எப்பொழுதும் நிழலாக இருக்கக்கூடிய தோழியிடம் வினவுகிறார். அந்த கேள்விக்கான விடையாகத்தான் இந்த குறிஞ்சிப்பாட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த இந்த செய்திதான். சரி, இப்படிப்பட்ட இந்த குறிஞ்சிப்பாட்டை அறத்தோடு நிற்றல் துறையை சார்ந்ததாக கபிலர் படைத்தளித்திருக்கிறார். இந்த அறத்தோடு நிற்றல் என்றால் என்ன அப்படிங்கிறது இலக்கண ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்றாங்க, தலைவியுடைய களவு வாழ்வை செவிலிக்கு எடுத்து சொல்வது அப்படிங்கிறது. இங்கு செவிலிக்கு எடுத்து உடனே சொல்லிட முடியாது. தலைவியினுடைய அனுமதியின் பேரில் தான் சொல்ல முடியும். முதலில் தலைவி அறத்தோடு நிற்க வேண்டும். தலைவி தன்னுடைய களவு வாழ்க்கையை தோழியிடம் சொல்ல வேண்டும். தோழி ரொம்ப மதிநுட்பம் நிறைந்தவளாக இருக்கிறார். பெண்களுக்கான இலக்கணத்தை பற்றி தொல்காப்பியர் பேசுறார். அச்சம் மடம் நாணம் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்குரிய அப்படின்னு ஒரு இலக்கணத்தை வரையறை செய்யறார். ஆனா பொருளியல் பகுதி இது வந்து களவியல் பகுதிக்குள்ள இருக்குது. பொருளியல் பகுதிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அறிவு, அருமை, நிறைவு, செறிவு, ஆற்றல் இப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அப்ப இந்த ஆற்றல் எல்லாம் எந்த பெண்ணுக்கு உரியது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிறது. இப்ப இந்த ஆற்றல் எல்லாம் யாருக்கு உரியதாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மையும் தோழிக்கு உரிய இலக்கண கூறுபாடுகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த தோழியிடம் தோழி செவிலியை பார்த்து அவள் உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறான மாற்றங்கள், நாற்றம், தோற்றம், ஒழுக்கம், உண்டி, செய்வினை மறைத்தல், செலவு, பயில்வு அப்படின்னு தொல்காப்பியரும் நம்பியக பொருளாரும் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறாங்க. தலைவிக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய புதுவிதமான மனம், அவளுடைய தோற்றத்தில் பொலிவு ஏற்படுவது, அவள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை மறைத்து செய்வது, எப்பொழுது பார்த்தாலும் வெறித்த பார்வையாக எங்கேனும் ஒரு இடத்திலே போய் அமர்ந்து கொள்வது, அவள் உண்ணக்கூடிய உணவினுடைய அளவை குறைத்துக் கொள்வது, இவற்றையெல்லாம் பார்த்து தோழி மதிநுட்பம் நிறைந்தவளாக அவளுக்கு ஏதோ ஒரு களவு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவள் உய்த்து உணர்ந்து கொள்கிறார். இதை நேரடியா தலைவிகிட்ட கேட்க முடியாது. தலைவியா பார்த்து சொன்னாதான். அப்ப தலைவி தன்னுடைய களவு வாழ்வை தோழியிடம் சொல்ல வேண்டும். தோழி செவிலியிடம் சொல்ல வேண்டும். செவிலி நற்றாயிடம் சொல்ல வேண்டும். நற்றாய் தன்னுடைய தலைவனுக்கும் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மரபை நம் இலக்கணம் கட்டமைத்திருக்கிறது. அப்ப இந்த களவு வாழ்வை சொல்வதுதான் அறத்தோடு நிற்றலின் நோக்கமா அப்படின்னா அவாசுவ மாணிக்கனா ரொம்ப அருமையா கொடுக்கிற. தலைவியின் களவு வாழ்வை பெற்றோருக்கு அறிவுறுத்தல் தோழியின் நோக்கம் இல்லை. அப்ப வேற என்ன காரணம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவர் கொடுக்கிறாரு. அங்கனம் அறிவிப்புலி தலைவி ஏற்கனவே கற்பு நெறிப்பட்டு விட்டாள் என்பதனை முதன்மையாக வலியுறுத்துவதே அவள் நோக்கம். தோழி எவ்வளவு அருமையான பணியை செய்கிறார். ஒரு பெரிய கடமை உணர்வு அவளுக்கு இருக்கிறது. இப்ப தலைவி ஏற்கனவே தலைவனை தன்னுடைய மனதிற்குள் தலைவனாக கணவனாக வரிந்து கொண்டாள். ஆக அவள் ஏற்கனவே கற்பு நெறி பட்டுவிட்டாள் என்பதை பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்ப இவள் களவு வாழ்வில் இருக்கிறாள் என்பதை பெற்றோர்களுக்கு சொல்வதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன அப்படின்னா தொல்காப்பியமாக இருக்கட்டும், இறையனார் களவியலாக இருக்கட்டும், நம்பியக பொருளாக இருக்கட்டும், இந்த மூன்றுமே ஒரே மாதிரியான காரணங்களை முன்னிறுத்துகின்றன. தொல்காப்பியம் அவள் விளங்குறினும் களம்பெற காட்டினும் பிறன் வரைவாயினும் அவன் வரவு மறுப்பினும்
முன்னிலை அரண் எனப்படுதல் என்றொரு வகையால் புரைதீர் கிளவி தாயிடை புகுப்பினும் அறத்தோடு நீற்றல் கடன் என மொழிப அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது. இதையத்தான் இறையனார் கலவியலும் சொல்லுது. காப்பு கைமிக்கு காமம் பெருகினும் நொதுமலர் வரையும் பருவமாயினும் வரைவெதிர் கொள்ளாது தமர் அவன் மறுப்பினும் அவன் ஊர் அஞ்சும் காலமாயினும் அந்நாளிடத்தும் மெய்நான்கு ஒரி அறத்தோடு நிற்றல் தோழிக்கு முறித்தே என்று இறையனார் கலவியல் உரை சுட்டுகிறது. நம்பியக பொருளார் இதையதான் சொல்றார். ஆற்று ஊர் அஞ்சினும் தலைவன் வரக்கூடிய வழியை நினைத்து அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நினைத்து அஞ்சும் போதும் அவன் வரைவு மறுப்பினும் தலைவன் திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறான், அதை தலைவனுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் மறுத்து ஒதுக்குகின்றார்கள். அப்பொழுது அறத்தோடு நிற்பதற்கான தேவை ஏற்படுகிறது. வேற்று வரைவு நேரினும் இதுதான் ஒதுமலர் வரைவு அப்படின்னு இலக்கணத்துல சொல்லுவோம். தலைவன் இல்லாத வேறு யார் மாற்றார் அவளை மனம் கேட்டு வருவது. காப்பு கைமிகுவது. காப்பு கைமுகுதுன்னா வீட்டுல பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, பிள்ளை ஏதோ செய்யுது அப்படின்னு வீட்டுல அவளை காவலில் வைப்பது இச்சரிப்பு என்று இதை சொல்வது உண்டு. இந்த 4 நிலைப்பாடுகள் தான் அறத்தோடு நிற்பதற்கான காரணங்களாக அமைகின்றன. நம்ம இன்னைக்கு நிறைய நம்மளுடைய தமிழ் இலக்கிய மரபுல இந்த புலம்பெயர் இலக்கியம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்கிறோம். 1980களுக்கு பின்னாடி அது நிறைய பரவலாக நிறைய தோற்றம் பெற்றிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது இப்ப சமீபத்துல வந்த விஜிதரன் எழுதின ஏதிலியாக இருக்கட்டும், பாய்ஸ் தான் போகும் ரயில், சயான் மரண ரயில், இப்படி நிறைய புலம்பெயர் இலக்கியங்கள் தற்காலத்தில் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆனா எனக்கு நம்மளுடைய சங்க இலக்கியம் படிக்கும் போதும் சரி, இலக்கணம் படிக்கும் போதும் சரி, உண்மையிலேயே புலம் பெயர்ந்தமைக்கான தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் என்றால் அறத்தோடு நிற்றலும் வரைவிடை வைத்து பொருள் பிரிதல் என்ற சூழலில் தோன்றிய இலக்கியங்கள் தான். அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயமே தலைவன் புலம்பெயர்ந்தமைக்காக தோற்றம் பெற்றது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு வழித்தனத்தல் அப்படிங்கிற ஒரு துறை நம்மளுடைய இலக்கணம் சொல்லுது. இது என்னன்னா அறத்தோடு நிற்றல் எப்பொழுது நடக்கும், அதற்கான இடம் என்ன அப்படிங்கறத சொல்லும் போது இலக்கணகாரர்கள் சொல்றாங்க, ஒரு வழித்தனத்தல், வரைவிடை வைத்து பொருள்வை பிரிதல், தலைவனை குறியிடத்தில் செவிலி காணல், எச்சரிக்கும் போது. இந்த 4 நிலைகள்ல இந்த சூழல்ல தான் இந்த இடம்தான் தலைவி அறத்தோடு நிற்பதற்கான இடங்கள். இந்த ஒரு வழித்தனத்தல் என்பதும் வரைவிடை வைத்து பொருள்வை பிரிதல் என்பதும் தலைவன் புலம்பெயர்தல் தான். ஒரு வழித்தனத்தல் அப்படிங்கிறது ஒரு கொஞ்ச நாள் தலைவிக்கு ஊருக்குள்ள அம்பல் அலர் ஏற்பட்டு விட்டது, அதை மாற்றுவதற்காக அதை நீக்குவதற்காக அவன் போறான். அதே மாதிரி வரைவிடை வைத்து பொருள்வை பெறுதல் அப்படிங்கிறது அது ஒரு புலம்பெயர்தல் தான். தலைவன் திருமணத்திற்காக பொருள் தேடுவதற்காக அவன் போறான். இந்த 2 சூழல்ல அடிப்படையாக வைத்து தோன்றுகின்ற இலக்கியங்கள் அனைத்தும் புலம்பெயர் இலக்கியங்கள் நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் குறிஞ்சி பாட்டும் தோற்றம் பெறுகிறது. இந்த அறத்தோடு நிற்றல் சார்ந்த துறை சார்ந்த பாடல்கள் சங்க இலக்கியங்கள்ல 51 செயல்கள் இருக்கின்றன. அறத்தோடு நிற்றலுக்கான செயல்பாடுகளாக ஒரு 7 பகுதியை நம்மளுடைய தொல்காப்பியம் சொல்லுது. அந்த 7 பகுதியில அத்தனையுமே மற்ற அறத்தோடு நிற்றல் துறையில பொருந்துவதில்லை. ஏன்னா அவையெல்லாம் சின்ன சின்ன பாட்டு. குறிஞ்சி பாட்டுக்கு அடுத்து அறத்தோடு நிற்றல் துறை சார்ந்த பெரிய பாட்டு என்ன அப்படின்னா கலித்தொகையில் இருக்கக்கூடிய 39வது பாடல். அது பிற்பகுதி வேறு மாதிரியாக மாறுகிறது. தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது, திருமணம் நடக்க போகிறது, அதனால் தெய்வத்தை சென்று தெய்வத்திற்கு நாம் மரியாதை செய்துவிட்டு வர வேண்டும், தெய்வத்தை பரவ வேண்டும் அப்படின்னு தோழி தலைவியை அழைத்துக் கொண்டு செல்வதாக இருக்கிறது. இந்த தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அறத்தோடு நீற்றலுக்கான அந்த கூறுபாடுகள் இருக்குது இல்லையா, அது ஒரு 7 பகுதியா சொல்றது தொல்காப்பியம். அது எளித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல், கூறுதல், உசாதல், ஏதியடு தலைப்பாடு, உண்மை செப்பும் கிளவியோடு தொகை, அவ்வெழு வகையை என்மனார் புலவர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த 7ல அப்படியே 7 பகுதிகளும் அப்படியே பொருந்தக்கூடியதாக இருப்பது குறிஞ்சி பாட்டு தான்.
இந்த 7ல உரையாசிரியர்கிட்ட சில மாறுபாடுகள் உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த கூறுதல், உசாதல் இந்த 2யும் இளம்பூரணர் தனித்தனியா பிரிக்கிறார். ஏதேடு தலைப்பாடு 1 அப்படின்னு பிரிக்கிறார். இளம்பூரணை அடியொற்றி ஆண்டியப்பன் அறிஞர் பேரறிஞர் ஆண்டியப்பனாரும் அதே மாதிரி தான் பிரிக்கிறாரு. கூறுதல் வேறு, உசாவுதல் வேறு, ஏதேடு தலைப்பாடு 1 அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த ஆய்வு நோக்கத்துல பார்த்தோம்னா இது இது வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும். பிற உரையாசிரியர்கள் குறிப்பா பாவலர் பாலசுந்தரமாக இருக்கட்டும், சாதி சுப்பிரமணியனாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கூறுதல் உசாதல் 1, ஏதேடு தலைப்பாடு வேறு வேறு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இளம்பூரணர் உரையவே அடிப்படையாக வைத்து குறிஞ்சிப்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7 நிலைப்பாடுகளும் அப்படியே குறிஞ்சிப்பாட்டில் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். முதல்ல இருக்கக்கூடியது எளித்தல். தலைவன் நெருங்குவதற்கு எளிமையானவனாக இருக்கிறான். அவன் எளிவந்த இறைவனை சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, அடியார்களுக்கு எளிவந்த தன்மையனாக இருப்பவன் இறைவன். அப்படிப்பட்ட இயல்புடையவனாக தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை, செய்தியை யாரிடம் சொல்வது? செவிலியிடம் சொல்வது. செவிலித்தாய் ஒவ்வொரு நாளும் தலைவியை பார்த்து பார்த்து வளர்க்கிறான். இந்த வளர்க்கக்கூடிய சூழல்ல அவளிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து ரொம்ப மனசு வெந்து நொந்து போய் தன்னுடைய பிள்ளை பண்டு போல் இருக்க வேண்டும், பண்டு போல் சிறக்க வேண்டும் என்று அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டோர்கள், சான்றோர்கள், இந்த நோயை பற்றி அறிந்தவர்கள் இவர்களிடம் எல்லாம் போய் போய் கேட்கிறார். அத தோழியே சொல்றா. அகலுள் ஆங்கண் அறியுணர்வினாயும், இந்த நோயை பற்றி இந்த ஊருக்குள்ள தெரிந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று நீ போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு கேட்டு பதிலே தெரியாம எய்யாமையலை நீயும் வருந்துதி அப்படின்னு தோழி சொல்றா. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறம்மா, அவ என்ன இப்படி ஆயிட்டா அப்படின்னு அதற்கான காரணம் என்னன்னு தெரியாம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு வந்த நோய் சாதாரண நோய் கிடையாது, மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய். விரல் இழை நிகழ்த்த வீவரும் கடுநோய். இந்த வீவரும் கடுநோய் என்பதற்கு பெருமலை புலவர் ரொம்ப அழகா எழுதுறாரு, மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு எழுதுறாரு. அப்படிப்பட்ட நோய் எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் சுருக்கியே சொல்லு. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் தலைவன் மிகவும் எளிவந்த தன்மையனாக இருக்கிறான். அவன் வந்தான். எதுக்காக வந்தான்? தன்னிடம் இருந்து தப்பி வந்த விலங்கை தேடி அவன் வந்தான். வந்தவன் எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கிறான். சும்மா கெத்து காட்டிட்டு அப்படியெல்லாம் போகல. 2 பெண் பிள்ளை கிட்டப்ப எனக்கு போய் கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. நேரடியா வந்தான், எங்ககிட்ட வந்தா, இறந்த கெடுதியும் உடையேன் என்றனன். என்கிட்ட இருந்து தப்பி வந்த விலங்கு இந்த பக்கம் வந்துச்சு, அதை தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டான். கேட்டுட்டு அதற்கு நாங்கள் பதில் சொல்லாம அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தோம் இல்லையா? சொல்லே மாதலின் அல்லாந்து கலங்கி கெடுதியும் விடீராயின் எம்மோடு சொல்லலும் பழியோ மெல்லையிலேறென ரொம்ப மென்மையா வந்து பேசினான். நீங்க இன்றைக்கு பெரிய பெரிய வசதி வாய்ப்புகள் படைத்தவங்க கிட்ட எல்லாம் போய் பார்த்து நம்ம பேச போனோம்னா பேசவே மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா, மண்ட கனமா இருக்கிறான்ப்பா அந்த ஆளு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல. அவன் ரொம்ப இறங்கி வந்து நாங்க பதில் சொல்லாததுக்கு அவன் ரொம்ப வருந்தி ஏமாந்து எனக்கிட்ட பேசாட்டி கூட பரவாயில்ல. ஏதாவது ஒரு ரொம்ப நல்லா நிறைய பேசலாம் வேணாம். ஏதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை அந்த விலங்க காட்டி கொடுக்காம என்கிட்ட பதில் சொல்றது உங்களுக்கு ஏதாவது குற்றம் ஆயிருமா என்ன அப்படின்னு அவன் கேட்டான். அந்த அளவுக்கு அவன் எளிவந்த தன்மையனாக இருந்தான் என்று தோழி செவிலியிடம் கூறுகிறார். அப்ப அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பொம்பளை பிள்ளைகிட்ட தெரியாம வந்து இவ்வளவு தூரம் பேசுறான் அப்படின்னா அவன் வந்து என்னது ரொம்ப கீழான நிலையில் இருக்கக்கூடியவனாக இருப்பானோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஐயம் வந்திருக்கும். அதன் அதன் பொருட்டு அவளுடைய உள்ள குறிப்பை, முக குறிப்பை அறிந்து கொண்டு தோழி பேசுறான். தலைவனை ஏற்றி பேசுகிறான். ஏத்தல். தலைவனை ரொம்ப புகழ்ந்து பேசுறான். தலைவனுடைய நாடு எப்படிப்பட்டது, அவனுடைய தோற்றப்பொழிவு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி அழகா முருகன் போல அவன் தோற்றம் வாய்ந்தவனாக வர்றான். ஒரு ஆண்மகனுடைய கைக்கு இலக்கணமாக அவனுடைய கையை சொல்லலாம். அப்படிப்பட்ட கையில நல்லா காப்பணிந்து வண்ண வரிவில் ஏந்தி வர்றான். இடுப்புல நல்லா கச்சை கட்டியிருக்கான். அது காற்றுக்கு அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கம்பீரத்தோட தோற்றத்தோட அவன் வந்து நிக்கிறான். நின்னவன் என்ன செய்யறான், எங்களோட பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல சொல்றான். சொல்லிட்டு
அவன் அன்றைக்கு முழுமையுமாக அவங்க கூட இருந்தான் இல்லையா? இருந்துட்டு அதோட விட்டுட்டு போகல. ஒரு ஆண்மகன் தன்னை நம்பிய பெண் பிள்ளையை இறுதி வரை காப்பாற்ற வேண்டும் என்ற கடப்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் அவன் கவனமாக இருந்தான் அப்படிங்கிறது ஏற்று சொல்றான். அது எப்படி சொல்றான்? அவன் பகல் முழுமையுமாக எங்களோடு பேசிக் கொண்டிருந்தான். பேசிட்டு களவு புணர்ச்சி அப்படித்தான் நடந்தது. அதோட அவன் அந்த காட்டுல எங்கள விட்டுட்டு போகல. பின்னாடி மாலை நேரம் வரலையே ரொம்ப அழகா சொல்றாரு கபிலர். அதோட எங்கள விட்டுட்டு போகாம எங்க வரைக்கும் வந்தான்? எங்கள நம்மளுடைய ஊரின் எல்லையில இருக்கக்கூடிய நீர்த்துறை வரைக்கும் வந்து எங்களை விட்டு சென்றா, இதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இருக்கும். அப்ப ஆள் துணை தேவையில்ல. மாலை வேளையில் பெண் பிள்ளைகளை தனியாக விட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக, அவன் ஒரு பாதுகாப்பு வளையம் போல வந்து, நம் ஊரின் எல்லையில் இருக்கக்கூடிய நீருண்ணும் துறை வரைக்கும் வந்து எங்களை விட்டு சென்றான். அந்த அளவுக்கு அவன் உயர்ந்த பண்பை கொண்டவனாக இருக்கிறான். துணைபுணர் ஏற்றின் எம்மோடு வந்து துஞ்சாமுளவின் மூதுருவாயில் உள்துறை நிறுத்திப் பெயர்ந்தனன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆக அந்த அளவுக்கு தலைவனை ஏற்றுகிறார். அதற்கடுத்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய நிலைப்பாடு வேட்கை உரைத்தல். சரி, முதல் நாள் பார்த்துட்டான், பேசிட்டான். அதோட அவனுக்குடைய வேட்கை தீர்ந்து போயிருச்சா அப்படின்னா இல்ல. தலைவனுக்கு தலைவியிடமும், தலைவிக்கு தலைவனிடமும் விருப்பம் இருக்கிறது. அது சாதாரணமா கிடையாது, வேணவா. நீங்க நம்மளுடைய குறுந்தொகையில மிளைக்கந்தன் என்று சொல்லக்கூடிய புலவர் பாடிய பாடல்ல நம்ம கிராமத்துல சொல்லக்கூடிய வழக்கம் மாதிரிதான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று சொல்லக்கூடிய வழக்கம் மனிதர்களுடைய உளவியலை படம் பிடித்து காட்டக்கூடியது. அதை மிளைக்கந்தன் படம் பிடித்து காட்டுகிறார். வேப்பங்காய களவு வாழ்க்கையில தலைவி கொடுத்தா, அவன் தலைவன் என்ன செஞ்சான்? வெள்ளக்கட்டி மாதிரி இனிக்கிறது என்று சாப்பிட்டான். அதே தலைவி பனிக்காலத்தில், அது தை மாதத்தில் பாரினுடைய பருவமழை தண்ணி, அது சுனை நீர், ரொம்ப குளிர்ச்சியானதாக இருக்கும், சுவையானதாக இருக்கும். அத கொண்டு வந்து குடுத்தாலும் ஒரே உவர்ப்பாக இருக்கிறது அப்படின்னு தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு போறான். அப்ப அவனுடைய அன்பு அப்படி மாறி போகிறது அப்படின்னு விளைக்கந்தன் சொல்றாரு. வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்றனீர். இனியே பாரிப்பரம்பின் பனிச்சுனை தண்ணீர் தைத்திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்றனர் ஐய அச்ச அன்பின்மையாலே அப்படின்னு சொல்றான். அப்படி நிலைப்பாடு இங்கு தலைவன் கிட்ட இல்ல. முதல் நாள் பார்த்தபோது எப்படிப்பட்ட விருப்பத்தோடு பார்த்தானோ, அதே நாள் அதே விருப்பத்தோடு ஒவ்வொரு நாளும் வருகிறான். தோழி சொல்றா, அன்றையன்ன விருப்போடு என்றும் இரவன் மாலையரே வருதோறும். இரவு நேரத்தில் அவன் வர்றான். வரக்கூடிய இயல்புடையவனாக மாறிட்டான். அப்படி வர்றப்ப நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இதை நம்மளுடைய நம்பியக பொருளார் சொல்றாரு, வருந்தொழிற்கு அருமை அப்படிங்கிறார். வருந்தொழிற்கு அருமை அப்படிங்கிறது தாயும் நாயும் ஊரும் துஞ்சாமை, காவலர் கடுகுதல், நிலவு வெளிப்படுதல், கூகை குளறுதல், கோழி குரல் காட்டுதல் ஆகிய ஏழும் அல்லுகுறி தலைவன் வருந்தொழிற்கு அருமை பொருந்துமுறிய என்று நம்பியக பொருளார் சொல்றார். இத கபிலர் சொல்றாரு, தோழியின் வழியாக சொல்றார். காவலர் கடியினும் கதனாய் குறைப்பினும் வேய்புரை மென்தோல் இன்துயில் என்றும் பெறான் பெயரினும். அது தாயை தூங்காம இருக்கிறது, நிலவு வெளிப்படுவது, இதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் அவன் அவன் ஒவ்வொரு நாளும் அவளுடைய தோளில் துயில் பெறாமல் போனாலும் சரி, கோபப்படுறதே கிடையாது. எப்பொழுதும் தலைவியை எப்படியாயினும் சந்தித்து விட வேண்டும் என்ற அந்த வேட்கையோடு இருக்கிறான் அப்படிங்கிறது வேட்கை உரைத்தல். இந்த அறத்தோடு நிற்றல் நிலைப்பாட்டில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதற்கடுத்து கூறுதல். கூறுதல் அப்படின்னா நம்மளுடைய ஏபுரர் சொன்னது மாதிரி தனித்தனி கூறுதலையும் உசாவுதலையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. தலைவியை தலைவனுக்கு எப்படியாயினும் மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது. செவிலியிட்ட சொல்றான், அந்த பிள்ளை இப்படி மெலிஞ்சு போனதுக்கு காரணம் அவன்தான். தினந்தோறும் அவன் வரக்கூடிய வழி இருக்குது இல்லையா, வரக்கூடிய வழியில பல்வேறான விலங்குகளால் அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விடுமோ. புலி இருக்கு, யாழி இருக்கு, கரடி இருக்கு, ஆமான் இருக்கு, ஏர் இருக்கு, யானை இருக்கு, பாம்பு இருக்கு, முதலை இருக்கு, இடங்கரி இருக்கு, கரடி இருக்கு, எல்லா உயிரினங்களும் இருக்குது. இப்படி பல்வேறான உயிரினங்களால் அவனுக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று அவள் வருந்துகிறாள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு அவன் மீது மிகுந்த விருப்பம். ஆகையால் அவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை தான், எந்த விஷயம்தான்.
சாவை சுப்பிரமணியனார் இந்த இந்த நிலைப்பாடு அறத்தோடு நிற்றல்ல கூறுதல் உசாவுதல் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு குறிஞ்சிப்பாட்டுல இல்ல அப்படின்னு அவர் மறுக்கிறார். ஆனா இது குறிஞ்சிப்பாட்டு உளவியல் பாட்டுன்னு தமிழங்கள் சொன்னதுக்கான காரணம் செவிலியின் உளவியலை அறிந்து அறிந்து அறிந்துதான் தோழி செய்திகளை அடுக்கி அடுக்கி மொழிந்து கொண்டே செல்கிறார். அதனால அது இல்ல நம்ம மறுக்கவே முடியாது. அதற்கடுத்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு உசாவுதல். உசாவுதல் அப்படின்னா இதற்கு பாலசுந்தரம் பாவலரேறு பாலசுந்தரம் முறை கொடுக்கிறாரு. வெறியாட்டு நிகழும் இடத்தில் செப்பும் வினாவுமாக களவொழுக்கத்தை கூறுவது. இங்கு கேள்வியே இல்லையே, தோழி மட்டும் தான் பேசிட்டே இருக்கிறா அப்படின்னு நமக்கு தோணலாம். தோழி மட்டும் பேசுறதுக்கு அவ வந்து ஒன்றும் அறியாதவள் இல்லை. செவிலினுடைய முக குறிப்பை அறிந்து 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 பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன பேசுறா அப்படிங்கிறதா இங்க முக்கியமா இருக்குது. அதாவது தலைவி இந்த மெலிதலுக்கான காரணம் தெரியாம அவ கஷ்டப்படுறா இல்லையா, முகத்தை பாக்குறா நம்ம அம்மா இதுக்கான காரணம் தெரியாம அவ கஷ்டப்படுறா அப்படிங்கிறதுக்கான விடைய அவ சொல்றான். நல்கவில் தொலையவும் நறுந்தோல் நெகிழவும் புல் பிறர் அறியவும் புலம்பு வந்து அழைப்பவும் உள் கறந்து உறையும் உய்யா அரும்படர் செப்பல் வன்மையின் செருத்தியான் கடவலன். அந்த பிள்ளையோடைய அந்த தோற்ற பொழிவு மாறுது இல்லையா, அவருடைய அழகு மாறிடுச்சு, அவ மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது, அவருடைய வலை நெகிழ்ந்து விட்டது, இது எல்லாரும் பாக்குற மாதிரி நெகிழ்ந்து கீழே வளையல் கீழே விழுகுது, அவ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துன்பம் என்ன அப்படிங்கிறது தெரியாம நீ கஷ்டப்படுற. நான் என்கிட்ட இருக்கக்கூடிய சொல்லாற்றல் இருக்குது இல்லையா, செப்பல் வன்மையின் செருத்தியான் கடவலின், என்னுடைய சொல்லாற்றல் அவரை நெருக்க பிடிச்சு கேட்டேன், அவ என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னா அதை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றான். அப்ப இது என்ன அப்படின்னா தாயினுடைய செவிலி தாயினுடைய முகக்குறிப்பில் அவளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை சொல்கிறார். அதுவும் குறிஞ்சிப்பாட்டுல அப்படி அந்த நிலைப்பாடு பொறிந்து வருகிறது. செவிலியின் உடற்குறிப்பு தோழி முன் நிற்கக்கூடிய காரணத்தினால் அந்த உடற்குறிப்பே வினாவாக இருக்கிறது. அந்த வினாவிற்கு தோழி விடை வழங்குகிறார். அதற்கடுத்து ஏதிடு தலைப்பாடு. இது வந்து ரெண்டையும் ஒன்றாக்குகிறார் இளம்பூரணர். சாவை சுப்பிரமணியனாரும் பாலசுந்தரம் அவர்களும் ரெண்டையும் வேறு வேறாக பிரிக்கிறார்கள். நாம ஒன்றாவே பார்க்கணும். இந்த ஏதேடு தலைப்பாடு அப்படிங்கிறது களவு நிகழ்ந்தமைக்கான காரணத்தை சொல்வது, அல்லது இந்த காரணத்தினால் களவு நிகழ்ந்தது அப்படிங்கிறது சொல்றது. தோழி ரொம்ப தெளிவான சொல்லாற்றல் நிறைந்தவர். அவ அப்படி இப்படி எல்லாம் தலைவியை போட்டு கொடுக்கலாம் இல்ல, முற்பகுதியில சொல்றான், எமியேம் துணிந்த ஏமம் சால் அறிவினை அப்படிங்கிற. அதற்கு எமியேம் துணிந்த ஏமம் சால், ஏமம் என்றால் பாதுகாவலுக்காக இந்த காந்தர்வ மனத்தை நாங்கள் மேற்கொண்டோம். என்ன பாதுகாவலுக்காக அப்படி ஒரு கேள்வி அம்மாவுக்கு வந்திருக்கும் இல்லையா, முகத்தை பார்த்து சொல்றான். திணைப்புணத்துக்கு போனோம், அங்க காவல் செஞ்சுட்டு இருக்கிறப்ப மழை விழுந்துச்சு, நீராடணும், 99 வகையான அம்மா சொன்னாங்க இல்லையா, 99 வகையான மலர்களை பறித்தோம், அகன்ற பாறையில் குவித்தோம், அதனுடைய புற இதழ்களை எல்லாம் களைந்து விட்டு நாங்கள் தலையிலும் இடையிலுமாக நெய்து கட்டி கொண்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தலைவன் வந்தான். அவன் வந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே காட்டுக்குள்ள காணவர் தங்களுடைய காவல் தொழிலை மறந்து அவன் கல் அறிந்து படுத்துட்டான். அந்த நேரத்துல யானை உள்ள வந்துருச்சு, யானை திணைப்புணத்தை மேய்ஞ்சிருச்சு. அதை பார்த்த காணவனுடைய இளைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, சீல்கையை ஒளி எழுப்பி யானையை விரட்டுறாங்க. அங்க இருந்து கிளம்பி வந்த யானை நேரம் எங்க முன்னாடி வந்து நின்றுச்சு. யானையை பார்த்து, காட்டுக்குள்ள யானையை பார்த்த பொம்பளை பிள்ளையோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்பொழுதுதான் அந்த யானையிடம் இருந்து எங்களை காப்பதற்காக காவலாக அவன் வந்து நின்றான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இப்ப இந்த பாதுகாவலுக்காகத்தான் இந்த காந்தர்வ மனம் நடந்தது அப்படிங்கிற அந்த ஏதேடு தலைப்பாடு, இந்த காரணத்திற்காக இந்த காந்தர்வ மனம் நடந்தது என்பதை சொல்கிறார். அதற்கடுத்து உண்மை செப்பல் வரிசை நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் ஒன்றொன்றாக அடுக்கி வருகிறார். அடுக்கி வரும்போது அவர் சொல்றான், நான் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலம்மா, எதையுமே நான் எந்த விதத்திலையும் கற்பனையோகவோ அல்லது இல்லாத பொல்லாததையே எதையுமே நான் சொல்லல, நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றேன். நிகழ்ந்த வண்ணம் நீலணி உணர செப்பல் ஆன்றிசின் சினவாதீமோ உண்மை செப்பல் என்ற நிலைப்பாடு. நிகழ்ந்த வண்ணம் நடந்ததை அப்படியே சொல், நீ நனி உணர, நீ உணர்ந்து கொள்ளும் வகையில் செப்பல் ஆன்றிசின் சினவாதீமோ, நான் சொல்றேம்மா தயவு செஞ்சு கோவப்படாம கேளு அப்படின்னு சொல்றான். ஆக இந்த குறிஞ்சி பாட்டுல
தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அறத்தோடு நிற்றலுக்கான 7 நிலைப்பாடுகளும் அப்படியே பொருந்தி வருகிறது. சில அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஒரு நான் 35 நிமிஷத்துல பேசக்கூடிய விஷயமே இல்ல. 261 அடிகளையும் ஒரு வருஷம் முழுமையுமாக நம்ம பேசலாம். அவ்வளவு செய்திகள். ஒரு பெரிய களஞ்சியம் மாதிரி குறிஞ்சி பட்டக்கபிலர் படைத்திருக்கிறார். இதுல நிறைய திணை மயக்கம் இதெல்லாம் இருக்கும். இந்த திணை பகுப்பு பற்றி ஆய்ந்த அறிஞர்கள் அம்மன்கிளி முருகதாஸ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த கருப்பொருள்கள் திணையையே மாற்றி விடுகிறது. அது ஓரளவுக்கு உண்மை. ஆனா எல்லா இடத்திலையும் அது மாற்ற முடியுமா? பாடலின் பொருள் அதன் உரிப்பொருளை இன்னொரு திணைக்கு தள்ளிவிட்டது போலும் அப்படின்னு சொல்றார். சில பாடல்கள்ல இது உண்டு. ஆனா கருப்பொருள்கள் இல்லாத பாடல்கள் எல்லாம் இருக்கு. இப்ப குறுந்தொகையில 4வது பாட்டு காமன்சேர் குலத்தார் பாடின பாட்டு. நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே இமை தீப்பென்ன கண்ணீர் தாங்கி அமைதற்கு அமைந்த காதலர் தன்னை அமைவலர் ஆகுதல் நோமென் நெஞ்சே. இது பாத்தீங்க அப்படின்னா இது நெய்தல் திணையை சார்ந்த பாடல் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி பாட்டு தான் 202வது பாட்டு அல்லூர் நன்முல்லையார் எழுதின பாட்டு. இதே விஷயம்தான். நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே புன் புலத்து அமைந்த சிறியிலை நெறிஞ்சி கற்கின் புதுமலர் முற்பைந்தாங்கு இனிய செய்த நம் காதலை இன்னா செய்தல் நோமென் நெஞ்சே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மருதத்திணையில போய் உட்கார்ந்துருக்கும். இந்த பாட்டை தான் அவர் சான்றாக கொடுக்கிறார். ஆனா இதுல என்ன அப்படின்னா, இந்த புன்புலத்து அமைந்த சிறு இலை நெறிஞ்சி இருக்குது இல்லையா? இந்த நெறிஞ்சி அது மருதத்திணைக்குரியது அல்ல. புன்புலம் என்பது முல்லைத்திணைக்குரியது. காடும் சார்ந்த பகுதியில தான் நெறிஞ்சி அதிகமாக பூக்கும். இந்த நெறிஞ்சிங்கிற கருப்பொருளால தான் அது மருதத்திணை ஆனது அப்படிங்கிறது இல்ல. அதுல இருக்கக்கூடிய உயிர்ப்பொருள் தலைவனுடைய பரத்தமை ஒழுக்கத்தை பார்த்து அவ கஷ்டப்படுவதாகத்தான் அந்த பாடல்ல இருக்கு. அந்த கருப்பொருளை வைத்து எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, கருப்பொருள் தான் ஒரு பாடலுடைய திணையை வரையறை செய்கிறது அப்படின்னா, இங்கே கபிலர் நிறைய பொருட்களை கொடுக்கிறார். 99 வகையான மலர்களை கொடுக்கும்போது 99 வகையான மலர்கள் ஒரே நேரத்தில் மலரக்கூடியது அல்ல. அது வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு சூழலில் வேறு வேறு நிலத்திற்குரிய மலர்களாக இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, இதுல முல்லைத்திணைக்கான மாலை பொழுது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். எல்லை செல்ல ஏழூர்பு இறைஞ்சி அப்படின்னு அந்த சூரியன் வருவது தோன்றியது முதல் கொண்டு அது மறைவது, அந்த மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பாம்பு மணி உமிழ்வது முதல் கொண்டு எல்லாமே அதுல எழுதியிருக்கிறார். மாலை நேர வர்ணனை அவ்வளவு அழகா அவர் கொடுக்கிறாரு. இது முல்லைத்திணைக்குரியது. நெய்தல் திணைக்குரிய மலர்கள் இருக்கின்றன. பாலை திணைக்குரிய பிரிவு இருக்கு. தலைவன் பிரிஞ்சு போயிடுறான். இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, முல்லை திணைக்கான ஆட்சி இருத்தல் இருக்குது இல்லையா? அது ரொம்ப அற்புதமா பதிவு செய்யறாரு கபிலர். அது எப்படி அப்படின்னா, தலைவன் இந்த பிறவியில அவளோடு சேர முடியாமல் போனாலும், நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் அடுத்த பிறவி வரைக்கும் அவள் அவனுக்காக காத்திருப்பாள் அப்படிங்கிற விஷயத்தை தோழி செவிலித்தாயிட்ட பதிவு செய்யறான். ஆற்றின் வாராராயினும் ஆற்ற ஏனை உலகத்தில் ஏவதால் நமக்கென அப்படின்னு ஒரு கருத்தை கபிலர் கொடுக்கிறார். அப்ப இப்படி முல்லைத்திணை சார்ந்த செய்திகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இங்க இந்த கருப்பொருள்கள் குறிஞ்சி திணையை வரையறை செய்யவில்லை. இந்த செய்திகள் இருக்குதுல அறத்தோடு நிற்றலுக்கான செய்திகள், அறத்தோடு நிற்றலுக்கான கூறுபாடுகள், இதுதான் அந்த குறிஞ்சி திணையை வரையறை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடிகிறது. குறிஞ்சிப்பாட்டின் இலக்கிய தன்மை இயல்பான கவிதை மரபுக்கு மாறானது அப்படின்னு சிவத்தம்பி சொல்றார். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, இங்கு பாடல்களில் உரிப்பொருள் தொழிற்படும் நிலை திணை மையத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது. அங்கு உரிப்பொருளாக இருப்பது என்பது அறத்தோடு நிற்றல். அந்த அறத்தோடு நிற்றல் தான் அங்கு குறிஞ்சி திணையை மையமாக கொண்டு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆக அறத்தோடு நிற்றல் என்பது தலைவி தோழிக்கும், தோழி செவிலிக்கும், செவிலி நற்றாய்க்கும், நற்றாய் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்வதாக இந்த மரபு என்பது அன்றிலிருந்து
நமக்கு கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த மரபிலிருந்து இலக்கணங்கள் மீறவில்லை. இந்த இலக்கணத்தை மீறாமல் இலக்கியங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இலக்கியத்துக்குள்ள தான் இந்த அறத்தோடு நிற்றல் வியாபித்து நிற்கிறது. குறிஞ்சி பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை நாம் இன்னும் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்பும், கொடுக்கப்பட்ட நேரமும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அறத்தோடு நிற்றலுக்கான 7 நிலைப்பாடுகளும் குறிஞ்சிப்பாட்டில் முழுமையாக பொரிந்து வந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.